நீங்க ஒரு அடர்ந்த காட்டுல வழி தவறிட்டதா கற்பனை செஞ்சுக்கோங்க. அப்போ ஒரு வன காப்பாளர் வராரு. அப்பாடா, காப்பாத்த ஆள் வந்துட்டாங்க அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடுறீங்க. ஆனா அவரே உங்கள ஒரு கொடூரமான மிருகத்துக்கிட்ட தள்ளிவிட்டா எப்படி இருக்கும்? அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஆனா இது வெறும் கற்பனை கிடையாது. இதுதான் 2025 உச்சநீதிமன்ற தீர்ப்பான கேபி தமிழ்மாறன் எதிர் அரசு அப்படிங்கிற வழக்குல உண்மையாவே நடந்திருக்கு. ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆழமான அலசலோட நோக்கமே அதுதான். உங்கள காப்பாத்த வேண்டிய போலீஸே உங்களுக்கு எதிரா திரும்பினா என்ன பண்றது அப்படிங்கிற இந்த வழக்கின் ஆவணங்களை நாம பிரிச்சு மேய போறோம். கரெக்ட். இப்ப பாத்தீங்கன்னா 2003ல நடந்த ஒரு கொடூரமான உண்மை இது. தலித் சமூகத்தைச் சேர்ந்த முருகேசனும் வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்த கண்ணகியும் காதலிச்சு கல்யாணம் செஞ்சுக்கிறாங்க. ஆமா, அப்புறம் கண்ணகியோட குடும்பத்தினர் அவங்கள கண்டுபிடிச்சு கொடூரமா சித்திரவதை செஞ்சு விஷம் கொடுத்து கொன்று எரிக்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஆனா இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, முருகேசனோட சித்தி உதவி கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடுறாங்க. அங்க அந்த போலீஸ் அவங்கள சாதிய வன்மத்தோட திட்டி விரட்டுறாங்க. ஓ, இது ரொம்ப மோசம். அது மட்டும் இல்லாம உண்மையான கொலையாளிகளை காப்பாத்துறதுக்காக பாதிக்கப்பட்ட அந்த தலித் குடும்பத்தினர் மேலேயே போலீஸ் சாட்சியங்களை உருவாக்குறாங்க. ஒரு சினிமா வில்லன் பண்ற மாதிரி இருக்குல்ல இது. ஆமா, கண்டிப்பா. நம்மள காப்பாத்த வேண்டிய காவலர்களே நம்மள குற்றவாளி ஆக்குனா நாம எங்க போவோம் அப்படிங்கிற கேள்விதான் இங்க வருது. இங்கதான் இந்த வழக்கின் சட்ட போராட்டம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. நீதிமன்றத்துல குற்றம் சாட்டப்பட்டவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா, பல சாட்சிகள் பிறல் சாட்சிகளா, அதாவது ஹாஸ்டைல் விட்னஸா மாறிட்டாங்கன்னு வாதிடுறாங்க. ஓ, அப்படியா? ஆமா, அது மட்டும் இல்லாம அந்த சித்தியோட சாட்சியம் ஒரு சுயநல நோக்கமுடைய சாட்சி, அதாவது இன்ட்ரஸ்டட் விட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. இருங்க, எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. இப்போ ஒரு சாட்சி நீதிமன்றத்துல பயந்தோ இல்ல வேற ஏதோ காரணத்துக்காகவோ பொய் சொல்லிட்டா அவங்களோட முழு சாட்சியத்தையுமே குப்பையில வீசணும் தானே? அதுதானே நியாயம்? இல்ல, அப்படி சொல்ல முடியாது. இந்தியாவுல ஃபால்சஸ் இன் யூனோ ஃபால்சஸ் இன் ஆம்னிபஸ் அப்படிங்கிற விதி செல்லாது. அதாவது ஒண்ணுல பொய்னா எல்லாமே பொய்ன்னு அர்த்தம் கிடையாது. அப்படியா? நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல இருக்கிற சாதி ஆதிக்கம் அப்புறம் போலீஸ் மிரட்டல் காரணமா ஒரு சாட்சி உண்மையோட கொஞ்சம் பொய்ய கலந்து சொல்ல வாய்ப்பு இருக்கு. ஓ, அப்போ எல்லாத்தையும் நிராகரிச்சா எந்த குற்றவாளிக்கும் தண்டனை கிடைக்காமலே போயிடும்ல? அதுதான் யதார்த்தம். அதனாலதான் நீதிபதி என்ன பண்ணுவார்னா, அந்த சாட்சியத்தில் இருக்கிற பொய்களை மட்டும் வடிகட்டிட்டு மத்த ஆதாரங்களோட ஒத்து போற உண்மைகளை மட்டும் பயன்படுத்துவார். இதுக்கு எவிடன்ஸ் ஆக்ட் பிரிவு 154 துணை நிக்குது. வாவ், இது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே. ஆ அதோட ஒரு கொடூரமான குற்றம் நடக்கும்போது நெருங்கிய உறவினர்கள் தான் இயற்கையான சாட்சிகளா இருப்பாங்க. அவங்களுக்கு பழிவாங்கும் நோக்கம் இருந்தா மட்டும்தான் அவங்கள நிராகரிக்க முடியும். சரி, இது சாதாரண மக்களுக்கு ரொம்பவே ஒரு பயனுள்ள தகவல். ஆனா போலீஸ் சாட்சியங்களை உருவாக்குனப்போ நீதிமன்றத்துல உண்மை எப்படி வெளியே வந்துச்சு? இங்கேதான் சிஆர்பிசி பிரிவு 311 உள்ள வருது. ஒரு நீதிபதி அப்படிங்கிறவரு சும்மா ரெண்டு தரப்பும் சண்டை போடுறத வேடிக்கை பார்க்குற ஒரு அமைதியான கால்பந்து நடுவர் கிடையாது. அவர் எந்த நிலையிலும் யார வேணாலும் சாட்சியா கூப்பிடலாம். அப்போ நீதிபதிக்கு அவ்வளவு அதிகாரம் இருக்கிறீங்க? கண்டிப்பா. இந்த வழக்குல அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தான் மறைக்கப்பட்ட முக்கிய சாட்சிகளை நீதிமன்றம் தானாகவே முன்வந்து விசாரிச்சு உண்மையை வெளியே கொண்டு வந்தாங்க. அப்போ இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கிய பாடம் ஒண்ணு இருக்கு. பல நேரங்கள்ல நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனா ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்தாதான் கேஸ் எடுப்பாங்கன்னு தயங்குவோம். ஆமா, அது உண்மைதான். ஆனா சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கொடிய குற்றம் நடந்திருக்குன்னு போலீஸ்க்கு தெரிஞ்சாலே எழுத்துப்பூர்வமான புகார் இல்லாட்டாலும் அவன் கட்டாயம் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சே ஆகணும் இல்லையா? 100க்கு 100 உண்மை. சிஆர்பிசி 154 அதான் சொல்லுது. அப்புறம் இந்த வழக்குல அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? விளிம்பு நிலை மக்கள் மேல பொய் வழக்கு போட போலி ஆவணங்களை உருவாக்குனதுக்காக SC/ST வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ அவருக்கு ஆயுள் தண்டனை கிடைச்சது. நிஜமாவா? ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஆயுள் தண்டனையா? ஆமா, பிரிவு 3 துணை பிரிவு 2 படி இந்த அதிரடியான தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. 18 வருஷம் நெடிய சட்ட போராட்டத்துக்கு பிறகு உண்மையான குற்றவாளிகளுக்கும் அவங்களுக்கு துணை போன காவல்துறை அதிகாரிகளுக்கும் தண்டனை கிடைச்சிருக்கு. ஆமா, சட்டம் தன் கடமையை சரியா செஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். பாதிக்கப்பட்ட பெற்றோருக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழங்கியிருக்கிறாங்க. தொடக்கத்துல நம்ம பார்த்த அந்த வனக்காப்பாளர் உருவகத்துக்கே வருவோம். காப்பவர்களே வேட்டையாட நினைச்சாலும் சட்டம் தான் வலிமையால உங்களை காக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த வழக்குல கிடைச்சிருக்கு. இருண்ட காலத்திலயும் சட்டத்தோட வெளிச்சம் பாயும் அப்படிங்கிறது இது ஆணித்தரமா காட்டுது. ஆனா இந்த ஆழமான அலசலை முடிக்கிறப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க தோணுது. நீதியை நிலைநாட்ட பிரிவு 311 பயன்படுத்தி ஒரு நீதிபதி இவ்ளோ சுறுசுறுப்பா களமிறங்க வேண்டியிருக்குன்னு பார்த்தோம். கரெக்ட். ஒருவேளை
உங்க வழக்குல வர்ற நீதிபதி அப்படி செயல்படாம உண்மையாவே ஒரு அமைதியான நடுவரா மட்டும் இருக்க முடிவு பண்ணிட்டா இந்த சட்டங்களால உங்களுக்கு என்ன பயன்? இத நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மீண்டும் சந்திப்போம்.